கோயம்புத்தூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த 5200 பேர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு அஇஅதிமுக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். தாய் உள்ளத்தோடு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமாரை ஆதரித்து கோயம்புத்தூர் வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில காங்கிரஸ் சேவாதள அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். கருணாகரன் தலைமையில் 1500 பேர், தேமுதிகவைச் சேர்ந்த கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர். பிரபாகரன் தலைமையில் 700 பேர், கோவை வடக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திரு ஆர். கௌரிநாதன் தலைமையில் 800 பேர், கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் திரு ஆர். ஏ. சக்திவேல் தலைமையில் 400 பேர், எஸ்.எஸ். குளம் பேரூராட்சி மன்ற 10வது வார்டு உறுப்பினர் திருமதி பி. பாக்கியம் தலைமையில் 300 பேர், திமுகவைச் சேர்ந்த சூலூர் ஊராட்சி ஒன்றிய குழு 10வது வார்டு உறுப்பினர் திரு கே. தங்கவேல் தலைமையில் 500 பேர், துடியலூர் பேரூராட்சி செயலாளர் திரு டி.ஆர். தேவராஜ் தலைமையில் 400 பேர், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் திரு ஆர். கூர்மன் தலைமையில் 400 பேர், கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற 15வது வார்டு சுயேட்சை உறுப்பினர் திரு பி. மாரிமுத்து தலைமையில் 200 பேர் உட்பட கோவை மாநகர் மாவட்ட தேமுதிக மாணவர் அணி துணை செயலாளர் திரு கே. பிரபாகரன் உள்ளிட்ட 5200 பேர் தங்கள் கட்சிகளில் இருந்து விலகி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். தாய் உள்ளத்தோடு தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டதற்காக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். கோவை வடக்கு மாவட்டத்தோட தேமுதிக மாவட்ட துணை செயலாளராக பல வருஷமாக பணியாற்றிட்டு இருந்தேன். ஆரம்பத்திலேருந்து மன்றத்திலேருந்து இருக்கவங்கெல்லாம் புறக்கணிப்பு பண்ணாங்க. அதனால் நாங்கள் பல ஆயிரம் கோடி தமிழகத்துக்கு வாரி வழங்கிய புரட்சி தலைவர் அம்மா முன்னாடி நாங்கள் இன்றைக்கி கட்சியில் இணையறதுக்காக வந்திருந்தோம். அம்மாவும் எங்களை தாயிலத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க. கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக இளைஞரணி துணை செயலாளர் இருக்கிறேன். கட்சி கரெக்டாக கட்சி கோட்பாடு இல்லாமல் ஒரு கொள்கை இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. அம்மாவின் செயல்களும் எங்களுக்கு திட்டங்களுமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அஇஅதிமுக இணைஞ்சு ரொம்ப நல்லா சிறப்பாக பணியாற்றலாம்னு அம்மா முன்னாடி நாங்கள் இணைந்துட்டோம். நான் தேமுதிக கவுன்சிலராக இருந்தேன். இப்போ அம்மாவோட செயல் திட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணி